நான் ஒரு பெரும் ஆச்சரியத்தோடு இந்த அரங்கிற்குள்ளே வந்தேன். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் தேவையானவர்களைத்தான் அழைத்து வருவார்கள். உங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் எங்களை தேவதைகள் அழைத்து வந்தார்கள். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இப்படி பிள்ளைகளை ஊட்டி ஊட்டி வளர்க்கிற தாய் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. வீடுகளில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் வீட்டின் வாரிசாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வீடுகளில் இருக்கிற பெண் பிள்ளைகள் தான் வீட்டிற்கான பரிசாக இருக்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள், மீசை இல்லாத அப்பா தாய், கருப்பை இல்லாத அம்மா தந்தை, அதுதான் தாயும் தந்தையும். அப்ப நம்முடைய பெற்றோர்களின் மீதான பார்வை, நம்ம அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கிறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளையும் நம்மளை பார்த்துக்கும். கோவில்களை இடித்து பள்ளிக்கூடங்கள் கட்டினோம், ஏனோ உண்டியலை மட்டும் அகற்ற மறந்து விட்டோம். செல்லை விடவும் செல்லங்கள் முக்கியமானவர்கள். Our chief guest, who has achieved great success in the field, is an inspiration to us all. Attract what you expect, reflect what you desire, become what you respect, mirror what you admire. We are really admired and happy to have a special guest in this special occasion. He is a religious dialogue writer in film industries, RJ Rainbow FM Chennai, and state coordinator of Number School scheme, and the famous personality Mr. Tamilan Rahul Gandhi sir. I jovially welcome you to address the gathering here. Please sir. மாலையில் யாரோ மனதோடு பேச. அடுத்ததாக நம் மனதோடு பேச வருகின்றனர் நமது பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எனை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் துணை அளவேனும் பயன் அழிக்குமதில் செத்தொழியும் நாள் எமக்கு திருநாளாகும். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அரங்கம் முழுக்க அமர்ந்திருக்கிற எங்கள் குளித்தலை மண்ணின் பேரன்புமிக்க பெற்றோர்களுக்கு பெருவணக்கம். நான் ஒரு பெரும் ஆச்சரியத்தோடு இந்த அரங்கிற்குள்ளே வந்தேன். ஏனென்றால் பல பள்ளிக்கூடங்களுக்கு சென்றிருக்கிறோம். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் தேவையானவர்களைத்தான் அழைத்து வருவார்கள். உங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் எங்களை தேவதைகள் அழைத்து வந்தார்கள். அதுவே உங்கள் பள்ளிக்கூடத்தின் முதல் சிறப்பு. எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எங்கேயோ ஒரு இடத்தில் காற்று வரும் மாதிரி இடம் அமைந்திருக்கும். உங்கள் பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் தென்றலில் அமைந்திருக்கிறது உங்கள் பள்ளி. அது எப்படி என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை. ஒரு நதி எவ்வளவு அழகாக இருக்கும் என்பதை எப்போது அறிந்து கொள்ளலாம் தெரியுமா? அந்த நதியில் குளிக்க போகும்போது மட்டுமல்ல, அதன் குளிர்காற்றை சுவாசிக்கும் போதும் தெரிந்து கொள்ளலாம். அப்படி இந்த தமிழகம் முழுக்க பல நூறு வயல்களை நிறைத்த தாய் நதியாம் காவிரியின் கரையில் ஒரு பள்ளிக்கூடம், சொல்ல போனால் ஒரு கல்விக்கூடம் என்பதை விடவும், ஒரு தாய் தன்னுடைய மடியிலே குழந்தையை வைத்திருப்பதை போல அன்னை காவிரி உங்களை அவள் மடியிலே இங்கே இருத்தி வைத்திருக்கிறார் உங்கள் பள்ளியை. அப்படியான ஒரு அழகான இடத்தில் இந்த பள்ளிக்கூடம் அமைந்திருக்கிறது. ஏன்னா இந்த பள்ளியில் உள்ளே நுழைந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் முன்னாள் மாணவர்களும் இந்நாள் மாணவர்களும் எங்களை ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒருவர் எழுந்து நின்று சொல்கிறார், நான் எல்லா விதமான வேலைகளையும் செய்கிறேன் என்று. ஒரு முன்னாள் மாணவி. ஒரு மாணவி சொல்கிறாள், நான் சிகை அலங்கார கலைஞராக இருக்கிறேன், இசை கலைஞராக இருக்கிறேன் என்கிறார். இன்னும் ஒரு மாணவி மேடை ஏறி நின்று உலகின் ஆக சிறந்த தத்துவங்களை இங்கே பேசுகிறார் அபர்ணா. இப்படி இந்த பள்ளியினுடைய மாணவிகள் எல்லாம் உலக அறிவை ஒன்றாய் பெற்றிருக்கிறார்கள். ஒரு வார்த்தை பேசுவதும் சொல்வதும் வழக்கம். நீங்கள் எல்லா அறிவையும் பெற வேண்டுமென்றால்
உலகின் எல்லா ஞானத்தையும் பெற வேண்டும் என்றால் ஒரு நூலகத்தை தேடி ஓடுங்கள் என்று சொல்வார்கள். அப்படி உங்கள் பிள்ளைகளும் எல்லா அறிவையும் பெற வேண்டும் என்றால் மவுண்ட் குரீஸை தேடி வர வேண்டும் என்று உங்கள் குழுத்தலையில் எழுதி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த மண் ஆகச்சிறந்த மனிதர்களை கொடுத்த மண். இந்த மண் ஆகச்சிறந்த உணர்வாளர்களை அழித்த மண். இப்படியான ஒரு மண்ணில் இப்படியான சில மனிதர்களை இப்படியான ஒரு நிகழ்வில் சந்திப்பதென்பது பெரும் மகிழ்வுகளில் ஒன்று. ஏன்னா நம்முடைய மூளையினுடைய வேலை மிக துரிதமான பல வேலைகளை நம்முடைய மூளை செய்து கொண்டே இருக்கும். நல்லா யோசனை பண்ணியிருக்கோமா? நம்முடைய மூளைக்கு 3 வேலைகள் மிக முக்கியமானது. நம் மூளைக்கு எதை சேமிக்க வேண்டும்? முதல் செய்தி, இந்த 3 விஷயங்களையும் மறந்துடாதீங்க. முதல் செய்தி, நம்முடைய மூளைக்கு எதை சேமிக்க வேண்டும் எதை சேமிக்க கூடாது என்கிற அழகியல் தெரியும். உங்க எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க எல்லாருக்கும் உங்களுடைய பேர் ஞாபகம் இருக்கும் இல்லையா? யாராவது நம்ம பேர் கேட்டோம்னா சின்ன வயசுல வச்சதுங்க மறந்துருச்சுங்கன்னு சொல்லுவோமா? யாராவது நம்முடைய துணைவியார் பேர் கேட்டோம்னா, மனைவியோட பேர் கேட்டோம்னா எந்த கணவராவது மறந்துருச்சுன்னு சொல்லுவோமா? வீட்டில் போனா விளக்காத்தால் அடி விடுவோம். யாராவது ஒரு கணவரின் பேர் என்னன்னு கேட்டா மனைவி மறந்துட்டு சொல்ல முடியுமா? சோரே கிடையாது. யாராவது தம்முடைய விலாசத்தை கேட்டா சரியா சொல்லிடுவோம். அதுவும் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விலாசம் மாறினா கூட மாறின விலாசத்தை ரொம்ப அழகா தெளிவா சொல்லிடுவோம். அப்ப இதெல்லாம் நமக்கு நினைவு இருக்கும். காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா கரெக்டா நினைப்புல வச்சிருப்போம். காலையில இட்லி சாப்பிட்டேன், என் பொண்டாட்டி நேத்து வச்சிருந்த குழம்பையும் ஊத்துனா காலையில வச்சிருந்த கெட்டி சட்னி வச்சான்னு சொல்லுவோம். இதுவே யாராவது போன வாரம் திங்கக்கிழமை காலையில 8 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா தெரியுமா? தெரியாது. மூளை நமக்கு தேவையானதை மட்டும் வைத்து கொண்டு பிறவற்றை அழித்து விடும். அதுதான் மூளையினுடைய ஆச்சரியம். இது முதல் செயல். இரண்டாவது செயல் மூளைக்கு ஒன்று இருக்கு. மூளையினுடைய வேகம் இருக்குல்ல, அது அபரிவிதமான வேகம். ரொம்ப வேகமா நம்முடைய மூளை செயல்பட்டுட்டே இருக்கும். அதுலயும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மூளை இருக்குல்ல, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு நிகழ்வை பார்த்தேன். ஒரு கடையினுடைய வாசல்ல நிக்கிறேன். துணி தைக்கிற கடை, தையல் கடைக்காரர் கடை நிக்கிறேன். அவர் உள்ள நின்றுட்டு இருக்காரு. ஒருத்தர் வேகமா வண்டியில வந்தாரு. நாராயணன் சொன்ன மாதிரி ஹெல்மெட் போட்டிருந்தார். நீங்க கொடுத்தீங்களான்னு தெரியல, யாரோ கொடுத்து அவர் ஹெல்மெட் போட்டிருந்தார். ஹெல்மெட் போட்டவர் வண்டியில நேரா வந்து நின்று ஹெல்மெட்டை கழட்டிட்டு டெய்லரு அப்படின்னு ஒரு கத்து தான் கத்துனார். வேற எதுவுமே கேட்கல. இங்க இருந்து டெய்லர் கரெக்டா, இன்னும் வேலை முடியல, சாயந்தரம் 5 மணிக்கு வா, வந்து வாங்கிட்டு போனார். அவர் என்ன வேணும்னு கேட்கல, இவர் என்ன பண்றேன்னு சொல்லல. அவர் அங்கிருந்து டெய்லர்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அந்த மூளை சொன்னதை இந்த மூளையில் இருந்தாலும் இந்த டெய்லரின் மூளை மிகச்சரியாக கவனித்து அதுக்கு என்னங்கிற ஒரு சரியான பதிலை இங்க இருந்து கொடுத்துச்சு. அப்ப இந்த மூளையின் அதி வேகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது இரண்டாவது. இதை மிக தெளிவாக நம்முடைய மூளை பழக்கப்படுத்தி இருக்கு. மூன்றாவது, நம்முடைய மூளையினுடைய வேலை என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு நம்முடைய மூளை பழக்கப்பட்டு விட்டால் அதிலிருந்து அந்த மூளை ஒரு நிமிடமும் ஒரு செயலிலும் மாறாதுங்கிறான். பெரிய ஆச்சரியம். அந்த புத்தகத்தை படிக்கிற போது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. இதை எப்படி நிரூபிக்கிறாங்க தெரியுமா? ஒரு சர்க்கஸ் இருக்கு. எல்லா சர்க்கஸ்லையும் கடைசியா ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க. ஒரு பெண்ணை 2 கை 2 காலையும் கட்டி ஒரு மர சக்கரத்தில் கட்டிடுவாங்க. காலு கை எல்லாத்தையும் கட்டிடுவாங்க. அந்த பக்கம் இன்னொரு ஆணை நிறுத்தி கண்ணை மூடி கத்திய வீசுவாங்க. 10 கத்தி வீசுவாங்க. இப்படி வீசுவாங்க. ஒரு கத்தி கூட அந்த பெண்ணின் மேல் விழவே விழாது. சுத்தி எங்கெல்லாம் இடைவெளி இருக்கோ அங்கெல்லாம் அந்த கத்தி போய் சரியா உட்காரும். பெரிய ஆச்சரியமான செயல் இது. ஒரு முறை இப்படி ஒரு சர்க்கஸ்ல நடக்குது. இந்த சர்க்கஸ்ல அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியில கலந்துக்கிற அந்த 2 போட்டியாளர்கள், அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரிய சண்டை. அவன் என்ன பண்றான், இந்த பிள்ளைய இன்னைக்கு கொன்னறணும் அப்படின்னு முடிவு பண்றான். முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றான், இந்த சர்க்கஸுக்கு வெளியில கொன்னா கொலை, சர்க்கஸ்லயே கொன்னா விபத்து அப்படின்னு பிளான் பண்ணி கண்ணை கட்டிட்டு அந்த கத்தி எரியும் பொழுது கொன்னடலான்னு முடிவு பண்ணிட்டான்.
இப்ப ஒவ்வொரு கத்தியா அந்த நிகழ்ச்சி தொடங்குது. ஒவ்வொரு கத்தியா வீசினா 9 கத்தி வீசிட்டா இந்த 10வது கத்தியை தப்பா வீசணும்னு சொல்லி வீசுறான். ஆனா ஒரு ஆச்சரியம் பாருங்க, 10வது கத்தியும் அந்த பொண்ணு மேல படவே இல்லை. அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, நம்முடைய மனம் என்னதான் சொன்னாலும் மூளை சரியானவற்றை பதிவு செய்து பழக்கப்படுத்தி இருக்குமானால் மனம் சொல்வதை மூளை ஒருபோதும் கேட்காது. அதான் நம்முடைய மனித மூளைக்கு உண்டான ஆகச்சிறந்த சிறப்பு. அப்ப உங்கள் மூளைகளை எப்படி பழக்கப்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம சில விஷயங்களுக்கு ஆசைப்பட வேண்டும் என்று நினைத்தால், சில விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்குண்டான அனுகூலங்களை தயவு செஞ்சு இப்பயே நம்ம கைக்குள்ள வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்க ஊர்ல நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும், சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நாளை நாளை அப்படின்னு ஓடிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு உண்டான சிந்தனையே அவங்க யாருக்குமே தெரியாது. எங்க வீட்டில் ஒரு தாத்தா இருந்தார். தாத்தா என்ன பண்ணுவாரு, அவருக்கு வெத்தலை போடுற பழக்கம் இருந்தது. வெத்தலை வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே வெத்தலையை எடுத்து பார்த்துட்டு எந்த வெத்தலை அழுகுன வெத்தனை மாதிரி இருக்கோ அந்த வெத்தலை தான் முதல் எடுத்து போடுவார். எந்த வெத்தலை அழுகுல வெத்தனை மாதிரி இருக்கோ அதை தான் முதல் எடுத்து போடுவார். நானும் பார்க்குறோம், சின்ன வயசுலேருந்து அவரை பார்க்குறேன். எப்போ கொடுத்தாலும் எந்த வெத்தலை அழுகுன வெத்தனை மாதிரி இருக்கோ அதை எடுத்து போட்டு பழக்கமானவர். முதல் நாள் அப்படி போடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்குறேன், மறுபடியும் அதே தான் செய்கிறாரு. அதுக்கப்புறம் பார்க்குறேன் அதே தான் செய்கிறாரு. அந்த மனுஷன் ஏன் பண்ணுறாருன்னு கேட்கும்பொழுது சொல்கிறாரு, இல்லைப்பா இந்த வெத்தலை நாளைக்கு வச்சுருந்தா வீணாக போயிடும், அதனால் இன்றைக்கே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அழுகிய வெத்தலையே பழகி 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 ஒரு நாள் இறந்து போயிட்டாரு. அவங்க பையன் ஓடி வந்து சொல்றாரு, அன்னைக்கு அவருக்கு ரொம்ப வெத்தலை பிடிக்கும், வெத்தலை வைக்கணும்னு சொல்லி வெத்தலை வச்சோடனே நல்ல வெத்தலையா வைக்கிறாங்க, நல்ல வெத்தலை எடுத்துட்டு அழுகின வெத்தலை எடுத்து பக்கத்தில் வச்சாங்க. அப்பதான் புரிஞ்சிச்சு ஒரு விஷயம், வாழ்கிற போது நமக்குண்டான நல்லவைகளை கையில் இருக்கிற போது அதை கையில் வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் அழுகியவை நம்மை தேடி வரும். ஒருபோதும் அதற்கு அனுமதியாதுங்கள். இப்போ இருக்கிற வாழ்க்கையை ரொம்ப அழகா கொண்டாடுங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்களே, ஆக சிறந்த பிள்ளைகளை பெற்றிருக்கிறீர்கள். ஒரு குழந்தை திக்குவாயா இருக்குங்க, ரொம்ப அது பேசவே முடியல, அந்த குழந்தையால பேசவே முடியல. பள்ளியில் அவமானப்படுகிறது, சக மாணவர்களிடம் அவமானப்படுகிறது. ஒவ்வொரு இடத்துலையும் அவமானப்பட்டுட்டு அந்த குழந்தை அழுதுகிட்டே போய் அவங்க அம்மாட்ட சொல்லுது, அம்மா இந்த மாதிரி எனக்கு இந்த பேச்சு வரல அப்படின்னு சொன்னோடனே அந்த குழந்தை அழுதுகிட்டே போய் அவங்க அம்மாட்ட சொன்னுச்சு. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை இதுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை, இது தப்பு இல்லை, இது ஒரு சாதாரணம் தான், நீ இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத. ஏன் உனக்கு இப்படி பேச்சு வரலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மற்றவர்களை காட்டிலும் உன் மூளை மிக அதிகமாக செயல்படுகிறது, மிக வேகமாக செயல்படுகிறது, அதற்கு ஈடாக உன்னுடைய வாயால் செயல்பட முடியவில்லை அப்படிங்கிறான். அவளுடைய பார்வையே மாத்துறா. உனக்கு இருக்கிற திறமை மாதிரி, உனக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் மாதிரி வேற எந்த பிள்ளைக்கு இல்லப்பா, அதனால உன்னுடைய கவலைகளை துறந்து நல்லவைகளை நோக்கி ஓடுன்றான். ஆச்சரியமா இருக்கு ஒரு விஷயம், அந்த குழந்தை வயசாகி படிச்சு பெரியவனாகி அந்த குழந்தை தான் வெற்றி அடையுது. ஜான் வெல்சி என்கிற அந்த குழந்தை உலகத்தின் ஜெனரல் மோட்டார்ஸினுடைய நிறுவனர் தான் அந்த குழந்தை. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்முடைய தாய்மார்கள், வீட்டில் இருக்கிற எல்லா தாய்மார்களும் பிள்ளைகளை எதன் வழியாக வழி நடத்துகிறீர்களோ அதன் வழியாக உங்கள் பிள்ளைகள் வளர்வார்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஏன்னா தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆக சிறந்த சொத்து பிள்ளைகளாக மட்டும்தான் இருக்க முடியும். இங்க நிறைய பேர் இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்குமான உறவை சொல்ற. நீங்கள் உங்கள் வீடுகளில் ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் உங்கள் வீடுகளில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் வீட்டின் வாரிசாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வீடுகளில் இருக்கிற பெண் பிள்ளைகள் தான் வீட்டிற்கான பரிசாக இருக்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள், ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை மிக எளிதில் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி சொல்லலாம். மீசை இல்லாத அப்பா தாய், கருப்பை இல்லாத அம்மா தந்தை. அதுதான் தாயும் தந்தையும். அப்ப நம்முடைய பெற்றோர்களின் மீதான பார்வை, நம்ம அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கிறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளையும் நம்மளை பார்த்துக்கும். நம்ம மூதாதையர்களை எப்படி பார்க்கிறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளையும் நம்மளை பார்க்கும்.
பாரதி பாஸ்கர் அக்கா ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஆண் பிள்ளை இருக்கான்ல, ஆண் பிள்ளையினுடைய அந்த ஆண் பிள்ளைக்கும் அவங்க அப்பாவுக்கும் உண்டான உறவு இருக்குல்ல, அது ஆங்கில எழுத்து வி மாதிரி போகுமா. என்னடா அது அப்படின்னா, 5 வயசுல ஒரு பையலை கூப்பிட்டு உன் டாடி எப்படிரா அப்படின்னு கேட்டா அந்த பையன் சொல்லுவான், இஸ் அ ஹீரோ, யூ நோ, இஸ் மை ஹீரோ, இஸ் மை சூப்பர் ஹீரோ அப்படிமா. 10 வயசுல அந்த பையலை கூப்பிட்டு கேட்டோம்னா, எங்க டாடி நல்லவருங்க, அப்பா அடிப்பார் அப்படிமா. 15 வயசுல கூப்பிட்டு கேட்டோம்னா, எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருக்காருங்க, அவர் இப்படிதாங்க அப்படிமா. 20 வயசுல நம்மால கூப்பிட்டு கேட்டோம்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவான், ஏமா இந்த ஆளை எப்படிமா நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்பான். 30 வயசு ஆளை கூப்பிட்டு கேட்டோம், அப்பா அவங்களுக்கே கல்யாணம் நடந்துடும். அப்பா அவன் சொல்லுவான், 30 வயசு பையலை கூப்பிட்டு கேட்டோம்டா, நான் எங்க அப்பாட்டெல்லாம் பேசுறது இல்லைங்க, நான் என்ன செஞ்சாலும் தப்புங்கிறாருங்க, நான் எங்க அப்பாட்ட பேசலேம்மா. 40 வயசு ஆளை கூப்பிட்டு கேளுங்க, ஒன்று சொல்லுவாங்க, எப்பா நல்லவருங்க, ஆனால் அப்பப்பா கத்துவாருங்க அப்படிமா. இதே 50 வயசு ஆண்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, அந்த வறுமையிலையும் படிக்க வச்சாரு பாரு எங்க அப்பா தான் ஹீரோம்மா. அப்ப ஒரு பையன் 5 வயசுல அப்பாவை ஹீரோன்னு சொன்ன பையன் மறுபடி அப்பாவை ஹீரோன்னு சொல்ல 45 வருடங்கள் ஆகிறது. ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உறவு இப்படிதான் இருக்கும். ஒரு தாய்க்கும் மகனுக்குமான உறவு எப்படி தெரியுமா இருக்கும்? அது இதை விட ரொம்ப அழகா இருக்கும். 5 வயசுல நம்ம பையன் அம்மாவை கூப்பிட்டு, அம்மா ஐ லவ் யூமா அப்படிமா. அந்த அம்மா உடனே ஐ லவ் யூ டியர் அப்படிங்கும் பையன்கிட்ட. இதே 10 வயசு ஒரு 15 வயசுல அந்த பையன் அம்மாட்ட போய் ஐ லவ் யூமா அப்படின்னா, ஏய் காசு இல்லடா, இப்ப போடா பேசாம போடா, காசு இல்லடா அப்படிங்கும். இதே 25 வயசு பையன் அவங்க அம்மாட்ட போய் மா ஐ லவ் யூமா அப்படின்னா, யாரு நேத்து ஒரு பிள்ளை வந்துச்சு அந்த பிள்ளையா, டேய் நேத்து ஒரு பிள்ளைய கூட்டு வந்தே அந்த பிள்ளையா அப்படிங்கும். கரெக்டா அந்த அம்மாவுக்கு தெரியும். இதே 35 வயசுல அந்த பையன் போய் அம்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு மா ஐ லவ் யூமா அப்படின்னு சொன்னான்னு வைங்களேன், அது சொல்லும், அன்னைக்கே சொன்னேன் அவளை கட்டாதேன்னு, கேட்டியா நீ அப்படிங்கும். இதே 45 வயசு பையன் அம்மாட்ட போய் உட்காந்து மா ஐ லவ் யூமா அப்படின்னா அம்மா சொல்லும், கையெழுத்துலாம் போடக்கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டார் தம்பி, எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்க அம்மா. அதான் அம்மா. இப்படி ஆண் பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் உண்டான உறவு இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. நம்ம அம்மாக்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்குங்க. உலகத்தில் இல்ல, இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இப்படி பிள்ளைகளை ஊட்டி ஊட்டி வளர்க்கிற தாய் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. இது இங்கதான் இருக்காங்க. நம் ஊர்களில் இருக்கிற தாய்க்கு இருக்கிற அந்த அன்பு, அந்த அபரிவிதமான அன்பு இருக்க உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நான் நிறைய மேடைகள்ல சொல்றது உண்டு, வடநாட்டில் இருக்கிற பெற்றோருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெற்றோருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வடநாட்டில் பிள்ளைகள் படிக்கவில்லை என்றால், குடும்பம் ஏழ்மையில் இருக்கிறது என்றால், வாடா மவனேன்னு கையை பிடிச்சி வேலைக்கு கூட்டு போயிடுவான். ஆனா நம்ம ஊர்ல தாலியில குண்டுமணி அளவாவது தங்கம் போட்டிருக்கணும்னு ஒரு வைராக்கியம் இருக்கும். ஆனா தான் தாலி அடமானம் வச்சு கூட என் புள்ள நீ படுறான்னு படிக்க சொல்ற அம்மா நான் வீட்டுல மட்டும்தான் இருக்கேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னை விட அதிகமான உயரம் போகணும்னு சொல்ற அப்பா நம்ம வீட்டுல மட்டும்தான் இருக்கார். அப்ப இந்த தாயையும் தகப்பனையும் நாம் பெற்றிருக்கிறதே இந்த உலகத்தின் தலை சிறந்த சிறப்பு. இதைத்தான் நம்முடைய இனமும் நம்முடைய மக்களும் நம்முடைய மூதாதையர்களும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. தமிழனுடைய அறிவும் தமிழரனுடைய அறிவும் தமிழ் மொழியின் கலாச்சாரமும் இதைத்தான் தொன்று தொட்டு எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. நம் ஊரில் ஒரு வழக்கம் இருக்கிறது, பெரியவர்களை பார்த்தால் எழுந்து வணங்க வேண்டும் என்கிற வணக்கம். அந்த வழக்கம் எப்போது வழக்கொழிந்து போகிறதோ அப்போதிலிருந்து சமுதாயம் சீர்கெடுத்து கொண்டு போகிறது. ஒரு செய்தியை புரிந்து கொள்ளுங்கள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுங்கள், செல்லை கொடுக்காதீர்கள். செல்லம் கொடுக்கிற பெற்றோர்கள் தான் பொருத்தமானவர்கள் என்பதை பிள்ளைகளுக்கு உணர்த்துங்கள். நம் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஏதோ ஒன்றுக்கு அடிமைப்படுத்தி விடாதீர்கள். நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடும் அதைத்தான் சொல்கிறது, பெரியவர்களை வணங்குதலை சொல்கிறது. நம்ம ஊர்ல கோவில்கள் ஏகப்பட்ட கோவில் இருக்குங்க. இங்கேயே கூட கடம்பர் கோவில் இருக்கு, மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில்கள்ல ஒண்ணு. கோவில்களை பற்றி கூட ரொம்ப அழகாக தமிழ் மரபு ரொம்ப அழகா சொல்லியிருக்குங்க. ஒருத்தர் ஒரு நல்ல நிகழ்வுல வாரியார்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். கடவுள் மேடையில் ஏறி வந்து வாரியார் உட்கார்ந்துருக்காரு. மேலே ஏறி வந்து அந்த பையன் கேட்கிறான், ஐயா இங்க கடவுள் இருக்காரா? இருக்காரு. அங்க கடவுள் இருக்காரா? இருக்காரு. பவுண்டரிஸ் கட்டடத்துக்குள்ள கடவுள் இருக்காரா? இருக்காரு.
எங்க வீட்டுல கடவுள் இருக்காரா? இருக்காரு. அப்புறம் ஏங்க ஐயா நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு கேட்டான். வாரியார் ஒரு பதில் சொன்னாருங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சாமி. நீ பால் குடிச்சிருக்கியா? குடிச்சிருக்கேன். பால் எதுல இருந்து வருது? மாட்டுல இருந்து வருது. மாட்டுல இருந்து எப்படி வருது? மாட்டு உடம்புல இருந்து வருது. எங்க இருந்து வருது? காம்புல இருந்து வருது, மடியில இருந்து வருது. சரி, அது எப்படி வருது? ரத்தத்துல இருந்து வருது. மாடு தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி வருது. வாழை பிடிச்சி இழுத்தா பால் வருமா? மடியை பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் பால் வரும். உடம்புல எல்லா இடத்துலயும் ரத்தம் இருந்தா கூட மடியை பிடிச்சி இழுத்தா தானே பால் வரும். அந்த மாதிரி உலகத்தில் எல்லா இடங்களிலும் கடவுள் இருந்தால் கூட கோவில்களில் மட்டும்தான் கடவுள்கள் நேரடியாக இருக்கிறார்கள் சொன்னார். அது வாரியாருடைய சிறப்பு, அந்த வழக்கம். இதை ஏன் சொல்றோம்னா, கோவில்கள், ஏன்னா பள்ளிக்கூடத்தையும் கோவில்களையும் நினைச்சு நான் நிறைய விடயங்கள்ல சொல்றது உண்டு. கோவில்களை இடித்து பள்ளிக்கூடங்கள் கட்டினோம், கோவில்களை இடித்து பள்ளிக்கூடங்கள் கட்டினோம். ஏனோ உண்டியலை மட்டும் அகற்ற மறந்து விட்டோம். பள்ளிக்கூடங்களின் நிலைமை அதுவாகத்தான் இருக்கிறது. அதனால ஒவ்வொரு பள்ளியை தேர்ந்தெடுக்கிற போதும் ஒரு அழகியலை உங்கள் பிள்ளைக்கு கொடுக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கீங்க. உங்க எல்லார்ட்டையும் ஒரு சில விஷயங்கள் சொல்லி நான் உட்கார்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா, தயவு செய்து ஆண்டிற்கு ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு பிறந்த தினம் வருகிற போது ஒரே ஒரு புத்தகத்தை வாங்கி அந்த பிள்ளைகளிடம் கொடுங்கள். நீங்கள் பரிசாக வழங்குகிற 1000 பொருள்களை விடவும் ஒரு புத்தகம் ஆக சிறந்ததாக அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டும். ஒரு புத்தகம் வழங்குகிற அறிவை உங்களால் ஒருபோதும் வழங்க முடியாது. 1000 ரூபாய், 2000 ரூபாய், லட்சம் ரூபாய் போட்டு ஆம்பளை பயலுக்கு பைக் வாங்கி கொடுக்கிற நாம அந்த பிள்ளைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த 1500 ரூபாய் ஹெல்மெட் வாங்கி கொடுக்கறது இல்லைங்க. 2 லட்சம் ரூபாய் போட்டு பைக்ல சுத்தும் போது ஹெல்மெட் போடாம போய் நம்ம பிள்ளை இறந்துடுச்சுன்னா நீ வாங்கி கொடுத்த பைக் இருக்கும், ஆனா உன் பிள்ளை இருக்காது. அப்ப பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்க்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை. நீங்கள் வீடுகளில் பிள்ளைகளை கையில் குச்சியை வைத்து அடிக்காமல் விட்டால் நாளை அந்த பிள்ளைகள் காவல் நிலையத்தில் அடி வாங்குவார்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு உண்டான நிலை அப்படிதான் இருக்கு. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய சமூகம் பிள்ளிங்கோக்களை வளர்த்து கொண்டிருக்கிறது. நல்லா படிக்க சொல்லுங்க. படிப்பு மட்டும் பெரிதல்ல என்பதை தயவு செய்து உணர்த்துங்கள் பிள்ளைகளுக்கு. ஏன்னா 100க்கு 100 எடுக்கிற எல்லா பயலும் அறிவாளியும் கிடையாது, 100க்கு 35 எடுக்கிற எல்லா பயலும் முட்டாளும் கிடையாது. அதான் வாழ்க்கை. ஜெயிக்கிறமா தோக்கிறமாங்கிறதுல வாழ்க்கை. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம், பக்கத்து வீட்டு பயலையும் எழுத்து வீட்டு பயலையும் நாத்தனார் பொண்ணையும் நாத்தனார் பையனையும் என் பிள்ளைகிட்ட காட்டி அவனை விட நீ அதிக மார்க் எடுன்னு சொல்லுவோம். தயவு செய்து பிள்ளைகளை அப்படி வளர்க்காதீர்கள். ஏனென்றால் போட்டிகள் நிறைந்ததல்ல வாழ்க்கை. போட்டிகள் என்பது பிறரை வெல்வது, சவால் என்பது நாம் வெல்வது. ஆக பிள்ளைகள் தாமாகத்தான் வெல்ல வேண்டுமே தவிர பிறரை வென்று அடைவதல்ல வெற்றி. அதனால பிள்ளைகளை அதற்கேற்ற மாதிரி தயார் செய்யுங்கள். இங்க பெரும்பாலான பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். உங்களிடம் இன்னும் சூழ்ச்சமமாக, ஏன் நேரடியாகவே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஒரு கணவனுக்கும் மனைவிக்குமான அன்பு பரிமாறுதலை எப்படி பிள்ளைகளுக்கு தெரியாமல் ஒரு அறைக்குள் நடத்துகிறீர்களோ அப்படி உங்களுக்கு இடையேயான சண்டைகளையும் பிள்ளைகளுக்கு தெரியாமல் நடத்துங்கள். பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை பிரதிபலிக்கிற கண்ணாடியாக நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள். அதனால நீங்க முடிஞ்சா உங்க வீடுகளில் நுழைஞ்ச உடனே வாசல்ல செருப்பை கலட்டி போட்டு உள்ள வர மாதிரி உங்கள் அலுவலகங்களின் சுமைகளையும் உங்கள் வேலைகளின் பழுக்களையும் உங்கள் நிறுவனங்களின் கடன்களையும் வீட்டு வாசல்களில் இறக்கி வைத்துவிட்டு உங்கள் மனைவியின் கணவனாக, உங்கள் குழந்தையின் தகப்பனாக, உங்கள் மகனின் நண்பனாக, உங்கள் மகளின் நண்பனாக உங்கள் வீடுகளுக்குள் பிரவேசியுங்கள். அப்போதுதான் உங்கள் எல்லா வீடுகளும் நந்தவனங்களாகும். பிள்ளைகளிடம் உட்கார்ந்து பேசுங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, தாயும் தகப்படும் பிள்ளைகிட்ட போய் உட்கார்ந்து பேசிட்டா, அப்பா வெறப்பாவே இருக்கிறப்பா பிள்ளைகிட்ட உட்கார்ந்து பேசிட்டா எங்க தப்பா போயிடுவானோன்னு நினைக்கிறோம். ஒரு நிமிஷம், பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்டிப்பானவர்கள் என்பதை உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் கீழே விழுந்துட்டா என்னை தாங்கிறதுக்கு என் அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்கிற தைரியத்தை கொடுங்க. புள்ள தோக்கவே தோக்காது. அதான் புள்ள. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது தைரியம் மட்டும்தான்.
பின்னாடி நீ ஓடுற மகனே, நீ எங்க ஓடினாலும் உன் பின்னாடி நான் நிப்பேங்கிற தைரியத்தை கொடு. புள்ள ஜெயிப்பான். நீங்க நினைக்கிறத விட அதிகமா ஜெயிப்பான். புள்ள படிக்கும் போது ஒரு விஷயத்த சொல்லுங்க, நீ எனக்காக படிக்கலடா, நீ நம்ம வீட்டுக்காக படிக்கலடா, இந்த நாட்டுக்காக படிக்கிற, சமூகத்துக்காக படிக்கிறேன்னு பிள்ளைகள்கிட்ட சொல்லு. படிக்கிற படிப்பு சமூகத்துக்கானதில் பிள்ளைகள்கிட்ட சொல்லு. புள்ள படிக்கும். ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் வித்தியாசப்படுத்தி பார்க்காதீங்க. ஏன்னா ஆண் பிள்ளைகளை பெரிய பெரிய மெட்ரிகுலேஷன்ல சேர்க்கிற நாம பெண் பிள்ளைகளை ஏதோ ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் சேர்த்து வளர்த்த விதங்கள்லாம் இருந்தது. இதே ஊர்ல சொல்ல போனா நம்மளே நிறைய பேர் அந்த அனுபவங்களை பார்த்துட்டு வந்திருப்போம். எங்க அண்ணனை மட்டும் அங்க அனுப்பி அப்படி படிக்க வச்சாரு எங்க அப்பா, ஆனா என்ன உள்ளூர்லயே தான் படிக்க வச்சாருன்னு சொல்ற நிறைய அக்காக்கள் இங்கேயும் உட்கார்ந்துருக்கலாம். ஆனா இன்னைக்கு போய் அந்த அப்பாட்ட சொல்லுங்க, அவங்க அண்ணன் சோறு போட்டதை விட அந்த அக்கா சோறு போட்டது அதிகமா இருக்கும். அதுதான் அந்த அக்காக்களுடைய பெருமைன்னு சொல்லுங்க. அதனால இந்த படிப்பு நம் பிள்ளைகளுக்கு அதைத்தான் சொல்லித்தரும். இந்த அறிவு நம் பிள்ளைகளுக்கு அதைத்தான் சொல்லித்தர வேண்டும். நாமும் நம் பிள்ளைகளுக்கு அதைத்தான் சொல்லி தரணும். கடைசியா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவடைஞ்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா ஒரு விளையாட்டா சில விஷயங்கள் சொல்வதுண்டு. நம்ம எல்லாரும் படிக்கிறோம்ல, இந்த படிப்பை பத்தி ஒரு அழகான விஷயம் நான் கேள்விப்பட்டது உண்டு. நம்ம எல்லாருமே ஆனாவனா படிச்சுதானே வந்திருப்போம். இதை பத்தி ஒரு அழகியல நம்முடைய நடிகவேள் அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிடுறார். நடிகவேள் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போறார். எங்கன்னா கால்நடை மருத்துவர்கள் நிகழ்ச்சிக்கு நடிகவேல் போறார். நடிகவேலோட சேர்ந்து அவ்வை நடராஜன் ஒரு பெரிய எழுத்தாளர், தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய தலைவராக இருந்தவர், அவரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சிக்கு போறாரு. மேல 3வது மாடியில நிகழ்ச்சி, லிஃப்ட் இல்ல. அந்த மனுஷனுக்கு 66 வயசுல மேலே ஏறாரு. மேலே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி போயிடுறாரு. மூச்சு வாங்க மேலே போறாரு. உள்ள நுழைஞ்சோடனே இந்த கால்நடை மருத்துவர்கள்லாம் நடிகவேள் பேசு, நடிகவேள் பேசு, நடிகவேள் பேசுங்கிறான். அவர் மூச்சு வாங்கிட்டே மேடையில் போய் உட்கார்ந்துறாரு. உட்கார்ந்தோடனே அவ்வை நடராஜன் போய் மைக்க பிடிக்கிறார். பிடிச்ச உடனே அவ்வை நடராஜன் சொல்றாரு, பிடிச்ச உடனே பின்னாடி வந்து மறுபடி கத்துறாங்க, நடிகவேள் பேசு, நடிகவேள் பேசு, நடிகவேள் பேசுங்கிறாங்க. அவ்வை நடராஜன் படிச்சவர், ரொம்ப தெளிவான மனுஷனும் கூட. மைக்க பிடிச்சிட்டு, அடுத்ததாக நடிகவேள் பேசுவார் என்பதை அறிவிப்பதற்காகவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்டார். இப்ப நடிகவேள் நேரா வந்து மைக்க பிடிச்சிட்டு, ஏண்டா நீலாம் பச்சை வந்தாலும், அவரு ஒரு சென்னை மொழியில பேசுவார். சென்னை பாஷை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தமிழ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி விளையாடும். சென்னை பாஷையிலே பேசுவார். ஏண்டா நீலாம் பச்சை வந்தானடா, ஏண்டா அவ்வை நடராஜன் பச்சைவன்டா, பச்சவன் பேச்ச பச்சவன் கேட்கும்டா. அவ்வை நடராஜா என்ன பச்சுக்கிற? பிஹெச்டி படிச்சிருக்கேன் சார். என்னமோ பச்சுக்கிறான்டா. அவ்வை நடராஜன் பச்சவன்டா, பச்சவன் பேச்சே பச்சவன் கேட்கலையடா, படிக்காதவன் என் பேச்ச நீ கேட்பியாடா அப்படின்னார். அதை விட ஹைலைட்டு, ஏண்டா எனக்குலாம் வாய்க்குதுடா, 3 மாடி ஏறி வந்துக்கிறேன், மூச்சே வரலடா, எங்கடா பேச்சு வரும்? வாய் இருக்கிற என்னையே நீ இந்த பாடுபடுத்துறிய, வாயில்லாத ஜீவன்லாம் நீ என்ன பாடுபடுத்துவடா அப்படின்னார். அதை விட ஹைலைட் ஒரு விஷயம் சொல்றாரு, ஏண்டா நீலாம் பச்சவன் தானே, நீலாம் ஆனாவனா பச்சுக்கிறீல்ல, நீலாம் எல்லா பேரும் ஆனாவனா பச்சுக்கிறீல்லடா, ஆனாவனா கண்டுபிடிச்சான் பாடுறா, அவன் ஆனாவனா படிக்கலடா, படிக்காதவன் கண்டுபிடிச்ச ஆனாவனா தான்டா நீலாம் பச்சுன்னுக்கிற அப்படின்னாரு அவ்வை நடராஜன். நடிகர்கள் அவ்வை நடராஜன் அப்படி சொல்றாரு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய அறிவிற்கும் நம்முடைய கல்விக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அறிவு என்பது பிறரை நேசிக்க கற்றுக்கொள்வது. அறிவு என்பது பிறரை நேசிக்க கற்றுக்கொள்வது. பிறரை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை வளருங்கள். ஏனென்றால் மதிப்பெண்களை பெறுகிற பிள்ளைகள் மட்டும் பிள்ளைகள் அல்ல, மற்றவர்கள் மதிக்கிறபடியாக வாழ்கிறவர்கள் தான் உண்மையில் பிள்ளைகள். அப்படியான பிள்ளைகளை வளருங்கள். உங்கள் எல்லா பிள்ளைகளும் இந்த தேசத்தின் அடுத்த அப்துல் கலாம்களாக, அடுத்த சானியா மிர்சாக்களாக, அடுத்த அன்னை தெரசாவாக, இன்னும் பெரிய பெரிய உயரங்களை உங்கள் பிள்ளைகள் போக வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஏணியாக வாழ வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் உங்கள் நினைவில் சொல்லுங்கள், நினைவில் கொள்ளுங்கள். வீட்டில் போனோடனே பிள்ளையை தூக்கி வச்சு, குறைஞ்சபட்சம் அப்பாவும் அம்மாவும் உங்களுடைய எல்லா ஈகோவையும் தூக்கி வச்சுட்டு தினமும் ஒரு 5 நிமிஷமாவது பிள்ளை கிட்ட உட்காந்து பேசுங்க. நீங்க பேசினாதான் பிள்ளை உங்ககிட்ட பேசும். பிள்ளைகிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. நான் எல்லா விஷயங்களையும் சொல்றது உண்டு.
ஒரே ஒரு அழகியலை மட்டும் உங்கள் பிள்ளைகளிடம் சொல்லிக் கொடுங்கள். பிள்ளை செய்யறது தப்பா சரியான்னு ரொம்ப எளிதா கண்டுபிடிச்சிடலாம். பிள்ளை செய்கிற செயலை தாய் தகப்பனிடம் சொல்ல முடியும் என்றால் அந்த செயல் சரியான செயல். எந்த செயலை பிள்ளைகளால் தாய் தகப்பனிடம் சொல்ல முடியவில்லை என்றால் அது தவறான செயல் என்பதை பிள்ளைகளிடம் சொல்லிக் கொடுங்கள். அதுதான் வாழ்க்கை, அது மட்டும்தான் வாழ்க்கை. எல்லோரிடமும் அன்பு செலுத்துவதையும் எல்லோரிடமும் பண்பாக நடத்துவதையும் நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளும் எங்கள் பிள்ளைகளும் இந்த வாழ்வின் வெற்றியாளர்களாக மாறுவார்கள் என்று கூறி கடைசியில் ஒரே கவிதையோடு நிறைவு கொள்கிறேன். விண்மீன்கள் கேட்டிடு, வெறும் மீன்கள் வேண்டாமடா, அட வானம் என்னடா, அதை தாண்டி நீ செல்லடா, மழை போல என்றுமே புது வேர்வை நீ சிந்துடா, காட்டாறு கோட்டில் நிற்காதுடா, தலை தாண்டி ஓடு நீ ஓடுடா, போகும் பாதையில் கோடி பள்ளம் தோன்றலாம், ஓடு நீ ஒரு அருவி சீரிடும் வழியிலே, ஆணி என்பதும் நாளை ஏணியாகலாம், யாவும் நீ தொடவே மாறிடும் நொடியிலே, உதைக்காத பந்தில் என்றுமே வேகங்கள் இல்லையே, நடக்காத காலுக்கென்றுமே ஊர் இல்லையே, உன்னெஞ்சில் உள்ள சக்தியை நண்பா நீ நம்பிடு, இதுதானே வாழ்க்கை தத்துவம், வா வென்றிடு. நன்றி, வணக்கம். Thank you for your great words, sir.